Hi friends, welcome back to Sai TNPC Academy channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 551 கோட் இன்ஜினியரிங் டிராயிங் டிராஃப்ட்ஸ்மேன் பார்ட் 3 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம 2 பார்ட் வீடியோ பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 21. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 21 பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேனா என்னன்னு சொல்லுவோம். கட்டிங் பிளேன் யூஸ்வலி இட் இஸ் கால்ட் அஸ் செக்ஷன் பிளேன். ஓகே, நம்ம செக்ஷன் கட்டிங் அப்படிங்கிறது செக்ஷன் பண்றது. ஸோ அதனால கட்டிங் பிளேனோட இன்னொரு பேரு செக்ஷன் பிளேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செக்ஷன் பிளான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. The imaginary plane by which the object is assumed to be sectioned is known as. ஸோ இந்த பிளேனுக்கு பேரு செக்ஷனல் பிளேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆப்ஷன் பி, செக்ஷனல் பிளேன். அது ஒரு இமேஜினரி பிளேன். Question number 23. When the section plane is perpendicular to both the reference plane, the sectional side view will show the dash of the section. So இது என்னதுன்னா இது நம்ம ட்ரூ ஷேப். ஸோ செக்ஷன் பிளேன் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கும் பர்பண்டிகுலராக இருந்தால் நம்ம சைடில் பார்க்குற வியூ வந்து அந்த ஆப்ஜெக்டோட ட்ரூ ஷேப்பை காமிக்கும். ஸோ ஆப்ஷன் சி, ட்ரூ ஷேப் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுதான் the imaginary plane is called as again section plane, option C. So dash is a polyhedron having two equal and similar faces at its end. So polyhedron அப்படின்னா more than one side. ஸோ இது வந்து many sides அர்த்தம். ஸோ இதில் என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஜென்ரலாக இதை ப்ரிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ப்ரிசம். ஸோ இதில் என்னன்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் ஈக்குவலாகவும் சிமிலராகவும் இருக்கும், ஒரே ஷேப்பாகவும் இருக்கும். So question number 26. When the axis of a solid perpendicular to the horizontal plane, dash should be drawn first. So இதில் நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டாப் வியூ தான் ஃபர்ஸ்ட் வரையணும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாப் வியூ. ஸோ அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். எது சாலிட்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், எதை நம்ம ரிவால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற சாலிட் எது? ஸோ இப்போ என்னன்னா நம்ம ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த செமி சர்க்கிளை ஒரு ஆக்சிஸ் வச்சு ரிவால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைக்கிறது ஸ்பியர். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆக்சிஸாக ரிவால்வ் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும்? நமக்கு கிடைக்க போகிற ஆப்ஜெக்ட் ஆப்ஷன் பி, ஸ்பியர் தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28. சாலிட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹேவிங். ஸோ ஜென்ரலாக ஒரு சாலிட் அப்படின்னா அதுக்கு மொத்தம் நமக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கும், எக்ஸ், ஒய் அண்ட் இசட். ஓகே, கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல. ஸோ ஒரு சாலிட் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 டைமென்ஷன்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 29. நமக்கு மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரிசம்ஸ் இருக்கு? ஸோ நமக்கு பேசிக்கா ஆல்ரெடி பார்த்துட்டோம், பாலிஹெட்ரான் வித் 2 ஆப்போசிட் சைட் சிமிலர். ஸோ இதில் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரிசம் வந்து ட்ரையாங்குலர் ப்ரிசம். அதுக்கு அடுத்தது 4 சைடு வச்சிருக்கிறது ரெக்டாங்குலர் ப்ரிசம். அடுத்து ஸ்கொயர் ப்ரிசம். அடுத்து 5 சைடு வச்சா பென்டகனல் ப்ரிசம். அடுத்து 6 வச்சா ஹெக்ஸகனல் ப்ரிசம். அடுத்து 8 சைடு ஒன்றா இருந்தால் அது பேர் ஆக்டாகனல் ப்ரிசம். ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரிசம்ஸ் இருக்குன்னா நமக்கு மொத்தம் 6 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, 6 ப்ரிசம்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், டோ டெகாஹெட்ரான் அப்படின்னா மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? ஸோ இதில் டோ அப்படிங்கிறது 2, டெகா அப்படிங்கிறது 10. ஸோ இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 + 10 வந்து 12. ஸோ இப்போ டோ டெகாஹெட்ரான் அப்படிங்கிறது 12 ஃபேஸஸ் ஈக்குவல் பென்டகன். ஓகே, ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 12 ஃபேஸ் ஈக்குவல் பென்டகன். ஓகே, ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 30 முடியுது. ஸோ இது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கண்டினியூஸ் வீடியோஸ் எவ்ரி 2 days நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.